KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 2வும் தமிழ் சினிமாவும், அதுதான் இந்த டைட்டில். சினிமா செய்திகள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க, ஷேர் பண்ண வைங்க. இப்ப நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். தமிழ் சினிமாவும் பார்ட் 2வும், அதாவது பார்ட் 1 பார்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தமிழ்ல எடுக்கிறாங்கன்னா அந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்புரி, ஹிந்தில எல்லாம் ரீமேக் ரைட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த படத்தோட ஃபுட்டேஜை கொடுத்துட்டு அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வேற ஒரு நடிகைகள், அங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய நடிகைகளை வச்சு படம் எடுப்பாங்க. இதுதான் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம். எத்தனையோ தமிழ் படங்கள் ஹிந்தியில் ரீமேக் ஆயிருக்கு, எத்தனையோ ஹிந்தி படங்கள்லாம் தமிழில் ரீமேக் ஆயிருக்கு, தெலுங்குலையுமே ரீமேக் ஆயிருக்கு. தமிழ் படங்கள் நிறைய படங்கள், மலையாள படங்கள் ஒரு சில படங்கள்ல தான் தமிழில் ரீமேக் ஆயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான் சந்திரமுகி. அது பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இப்போ பகத் பாசில், அவருடைய அப்பா பாசில் எடுத்த படம் தான் அது. 1995 எடுத்தாங்க, மணி சித்திரத்தாள்னு சொல்லிட்டு. அந்த படத்தை தான் இங்கே தமிழ்ல எல்லாம் ரீமேக் பண்ணாங்க, கன்னடத்துல ரீமேக் பண்ணாங்க, தெலுங்குல எல்லாம் ரீமேக் பண்ணாங்க. இந்த மாதிரி ரீமேக்குங்கிற விஷயம் தான் இருந்ததா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போதே பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் படம் ரிலீஸ் ஆயிருது. தெலுங்குல, ஹிந்தியில, மலையாளத்துல, கன்னடத்துல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால பேன் இந்தியாங்கிற விஷயம் இந்த ஒரு 4 வருஷமாவே அந்த விஷயம் வந்துருச்சு. ஓடிடி தளங்களுடைய வளர்ச்சியுமே பாத்தீங்கன்னா 2020 கொரோனாவில இருந்து பாத்தீங்கன்னா ஓடிடி தளங்கள்ல மக்கள் அதிகமா படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்ட் 2. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முத அந்த பார்ட் 2ங்கிற கலாச்சாரத்தை துவங்கி வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் ஹரி அவர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் சிங்கம் 1 எடுத்தாரு, அப்புறம் சிங்கம் 2 எடுத்தாரு, சிங்கம் 3 எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் பாத்தீங்கன்னா அரண்மனை 1 எடுத்தாரு, அரண்மனை 2 எடுத்தாரு, அரண்மனை 3 எடுத்தாரு, இப்ப அரண்மனை 4 எடுத்துட்டாரு அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பாகுபலி 1, பாகுபலி 2, KGF 1, KGF 2. இப்ப தமிழ் சினிமாவும் பார்ட் 2ங்கிற தலைப்புல நம்ம என்ன டீட்டெயிலா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அப்ப இவ்வளவு நேரமா டீட்டெயிலா பார்க்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது தமிழ் சினிமாவுக்கும் பார்ட் 2க்கும் ராசி இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிங்கம் 2 பெரிய ஹிட், அதை நம்ம ஒத்துக்கிறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சண்டைக்கோழி 2 சரியாவே போகல, இந்தியன் 2 சரியா போகல. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அமைதிப்படை 2ன்னு எடுத்தாங்க, அதுவும் சரியா போகல. அதாவது என்னன்னா, பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்னா அதுல கதை இருக்கணும். நீங்க கேட்கலாம், KGF 2 நல்லா தானே ஓடிச்சு, பாகுபலி 2 நல்லா தானே ஓடிச்சுன்னு. பட் அதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன? பாகுபலி 2 ஒரிஜினல் லாங்குவேஜ், அதாவது அது தெலுங்கு மூவி. ஆஸ்காருக்கு அனுப்பும் போதும் சரி, நேஷனல் அவார்டுக்கு அனுப்பும் போதும் சரி, அவங்க தெலுங்கு வெர்ஷனை தான் அனுப்புனாங்க. அதே மாதிரி KGF 2 பாத்தீங்கன்னா கன்னடம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அதர் லாங்குவேஜ். அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓடிச்சிங்கன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. தமிழ் இயக்குனர்கள் என்ன செய்யணும்னா, பார்ட் 2 எடுக்கும்போது பார்ட் 1ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா தலைநகரம் 2ன்னு ஒரு படம் கூட வந்தது. தலைநகரம் 1ல வடிவேல் அவர்களுடைய காமெடி தான் பெரிய அளவுல பேசப்பட்டது. 400 ரவுடி தான் அந்த மாதிரி பேசப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா பார்ட் 2 எடுக்கும்போது சுந்தர்சியை வச்சு மட்டும் வேற ஒரு இயக்குனர் பார்ட் 2 எடுத்தாரு. வடிவேல் அவர்களை அந்த படத்துல காமிக்கல. அதே மாதிரி இப்ப சந்திரமுகி 2ன்னு சொல்லிட்டு P.வாஸ் அவர்கள் சந்திரமுகி 1 தான் சந்திரமுகி 2ன்னு எடுத்தாரு. என்ன ஒண்ணு, அதுல சந்திரமுகியையும் அந்த வேட்டையன் ராஜாவையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிக்கல, இதுல காமிச்சாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் அந்த படமும் சரியா போகல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் சினிமா இயக்குனர்கள், தமிழ் சினிமா எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பார்ட் 2 எடுக்கும்போது பார்ட் 1ல என்ன நடந்துச்சு, பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அதே படத்தை திருப்பியும் எடுத்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்ப சுந்தர்சி அவர்கள் பாத்தீங்கன்னா அரண்மனை 1 சூப்பர் ஹிட், அரண்மனை 2 சரியா போகல, அரண்மனை 3 சரியா போகல, இப்ப அரண்மனை 4 பாத்தீங்கன்னா பெரிய பம்பர் ஹிட். இப்ப அரண்மனை 5ன்னு அவர் எடுக்க போறாரு. எடுக்க போகும்போது என்னன்னா, கரெக்டா எடுத்தாருன்னா கண்டிப்பா திரைக்கதையில சுவாரஸ்யப்படுத்தி காமெடி பாட்டு ஃபைட்டுன்னு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஓடும். அதான் பார்ட் 2 எடுக்கும்போது ரொம்ப தெளிவா இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் படம் எடுத்தாங்கன்னா ஓடுங்கிறது தான் என்னுடைய கருத்தே தவிர, மற்றபடி தமிழ் சினிமா இன்னும் உலக தரத்துல தான் இருக்கு.
இப்போ இந்தியன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பெரிய சூப்பர் ஹிட். இந்தியன் 2ல படம் இந்தியன் 2 சரியா போகல. அதுக்கு காரணம் என்னன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து பல கெட்டப்ல வந்து அந்த கெட்டப்புக்கு உண்டான விஷயத்தையே கெடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். சங்கர் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் ஒன்னோட திரை ஒன்னு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போனாரு. அதே வந்து இந்தியன் 2ல வந்து அழகா வெளிநாடு ஒரே ஒரு கெட்டப்புன்னு அவர் அழகா பண்ணியிருந்தாருன்னா படம் சூப்பர் ஹிட் ஆயிருந்துருக்கு. நிறைய கெட்டப்புகளை போட்டு யூடியூப் சேனல்காரங்க அவங்க 2-3 கேரக்டரை எச்சா போட்டு சொதப்பல் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2வே எடுக்க முடியாத அளவுக்கு தமிழ் சினிமாவை வந்து நிறைய இயக்குனர்கள் வந்து கெடுத்து வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனால பார்ட் 2 எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு படம் எடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கதையை கேட்டு படம் எடுங்க. ஏன்னா நீங்க அந்த கதையை நம்பி தான் பல கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஒரே கதைகள் வந்து 2-3 படத்துல எல்லாம் கூட வந்துருது. அது எப்படி வருது என்னன்னு தெரியல. இவர் யோசிச்ச மாதிரி அவர் யோசிக்கிறாரா, அவர் யோசிச்ச மாதிரி இவர் யோசிக்கிறாரான்னு தெரியல. அதனால பார்ட் 2 எடுக்கிறவங்களும் சரி, படம் எடுக்க தயாரிப்பாளர்களும் சரி, கதையை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க. ஏன்னா இப்போ அண்மையில வந்த மகாராஜா படம்னா மக்கள் கூட்டமா திரையரங்குகளுக்கு வந்து பார்த்தாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு மலையாள படம் லெவல் கிராஸ்ன்னு சொல்லி அமலாபால் அவர்கள் நடிச்ச ஒரு மலையாள படம் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ், அதுவும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஹிட்டான ஒரு மலையாள படம். அப்புறம் பிரேமலு, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம் தான். தமிழ்நாட்டில் வந்து மலையாளத்திலே போட்டாங்க, பெரிய ஹிட்டு. ஆந்திரா தெலுங்கானாலேயும் அந்த படம் ஹிட்டு. அப்படி இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு படம் எடுங்க. ஹீரோவோட கால் ஷீட்டுக்காக தயவு செஞ்சு படம் எடுக்காதீங்க. மக்கள் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பார்ட் 2 எடுக்கிறவங்களும் பார்ட் 2 தேவையா, அந்த கதைக்கு பார்ட் 2 தேவையான்னு பார்த்துட்டு அந்த பார்ட் 2 கதையை எடுங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்க கதை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. தோல்வி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் சொன்ன இந்த சினிமா செய்தி, தமிழ் சினிமாவும் பார்ட் 2வும், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டன் இருக்கும் பக்கத்துல, அதையும் ஒரு அழுத்திட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். உடனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.